friends, welcome to Queen's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ஃப்ளப்பியான கோதுமை கேக் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த ரெசிபி நம்ம குக்கர்ல செய்ய போறோம். சோ குக்கர்ல செஞ்சாலுமே கேக் நல்லா சாஃப்ட்டா சூப்பரா ஃப்ளப்பியா வந்திருக்கு. ஸோ யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது குக்கரில் தான் இந்த கேக் செஞ்சோமா அப்படின்னு, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் பயன்படுத்திக்கலாம். ஸோ ரிஃபைன் ஆயிலாக பயன்படுத்துங்க. வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். சர்க்கரை 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். இதை மூணையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்திக்கலாம், வெள்ளை சர்க்கரையும் பயன்படுத்திக்கலாம், வெல்லமும் பயன்படுத்திக்கலாம். ஸோ எது செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும், கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ முன்னாடியே கலந்துக்கோங்க. இது கூட நம்ம கோதுமை மாவு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அதனால நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 125 கிராம் அளவுக்கு கோதுமை மாவை நல்லா ஜலிச்சு சேர்த்திக்கோங்க. கண்டிப்பாக கேக் அப்படின்னா நம்ம மாவு எல்லாமே ஜலிச்சு தான் சேர்த்துணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வரும் கேக்கு. ஸோ அடுத்து கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஸோ பேக்கிங் பவுடர் வேறு, பேக்கிங் சோடா வேறு. பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோடா. எல்லாத்தையுமே சேர்த்து முதல்ல நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்கக்கூடிய பால் அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். ஸோ பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. எல்லாத்தையுமே அட் அ டைமில் ஒட்டுக்கா சேர்த்தாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு பேட்டர் நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது பேட்டர். ஸோ இதை அப்படியே நம்ம ஒரு கேக் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த பேனில் நீங்கள் கேக் பேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை நல்லா ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஒட்டாமல் தான் வரும். மைதா மாவுலாம் போட்டுலாம் டஸ்ட் பண்ணவே வேண்டாம். ஸோ நான் வெறும் ஆயில் வச்சு தான் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ட்ரேயில் இப்போ மாற்றிக்க போகிறேன். இப்போ நம்ம குக்கரில் செய்கிறனால குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணணும். குக்கரில் நான் கல்லுப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சு குக்கர் மூடி போட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும். நீங்கள் குக்கரில் விசிலோ இல்லை கேஸ் கட்டோ எதுவுமே பயன்படுத்த வேண்டாம். இப்போ பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு டாப்பிங்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதாம் தான் டாப்பிங்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். ஏற்கனவே நம்ம ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு 30 நிமிஷம் இதை நம்ம வேக வைக்கணும். குக்கரில் கேஸ்கட்டும் போடக்கூடாது, விசிலும் போடாமல் மீடியம் ஃப்ளேமில் 30 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக கேக் ரெடி ஆகிருக்கும். இந்த மாதிரி நைஃப் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். மொத்தமாக கேக் பேக் ஆகிறதுக்கே உங்களுக்கு 30 மினிட்ஸ் தான் ஆகும். ஏற்கனவே நம்ம 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணாலும் ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 40 நிமிஷத்துலேயே சூப்பராக ஃப்ளப்பியாக கோதுமை கேக் ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்கலாம், குக்கரில் செய்கிறனால குக்கர் அடி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் அடி பிடிக்கவே பிடிக்காதுங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டை நீங்கள் வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம கல்லுப்பு பயன்படுத்தியிருக்கோம்ல, இந்த உப்பு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பிறகு நீங்கள் எந்தெந்த ரெசிபிக்கெலாம் நீங்கள் செய்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்க, அடி பிடிக்கவே இல்லை. கல்லுப்புக்கு பதிலாக தூளுப்போ மணலோ எது வேணாலுமே பயன்படுத்திக்கலாம். இப்போ கேக் பாருங்க நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினோடனே அதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேப் விட ஆரம்பிச்சிடும். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சூப்பராக சாஃப்டாக கேக் இருக்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது கேக் நல்லா இருக்கிறனால தான் இந்த மாதிரி திருப்ப கூட முடியுது. ஸோ சூப்பரான இந்த கேக் ரெசிபியை நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.